ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலுக்கும் லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. தக்காளிலாம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் வேகட்டும். நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ காய் வெந்துட்டுருக்கிற கேப்லேயே ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்து குழம்பு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக இந்த குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.